நேத்து சனிக்கிழமை வீட்ல இருக்க எல்லா வேலையும் சீக்கிரமா முடிச்சுட்டேன். ஏன்னா தீபாவளிக்கு பலகாரம் செய்யணும். ஏதாவது ஸ்வீட் ஒண்ணு, காரம் ஒண்ணு டெய்லி செஞ்சிரணும். அதனால பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமா வச்சு பூண்டு காராச்சேவ் செய்வோன்னு பூண்டு காராச்சேவ் செஞ்சு டப்பால போட்டு வச்சுட்டேன். பெரிய மக ஸ்வீட்ஸே சாப்பிட மாட்டாங்க. சோம்பப்படிய தவிர அவங்க எதையுமே தொட மாட்டாங்க. பால்கோவா, பால் சம்மந்தமா எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. மற்றவங்க 2 பேரும் எது வேணாலும் சாப்பிடுவாங்க. அவங்க கலாக்கந்த் கேட்டாங்க. சரி கலாக்கந்த் கொஞ்சம் செஞ்சு அவங்களுக்கு ரெடி பண்ணி டப்பால போட்டு வச்சுட்டேன். நைட் இதெல்லாம் செஞ்சுட்டு கிச்சனை கிளீன் பண்ணிட்டு படுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி காலையில எழும்புறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனா காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளா சம்பா கோதுமை எல்லாம் புட்டு, கருப்பட்டி, தேங்காய் பூ போட்டு வச்சு விரும்பி சாப்பிட்டுருவாங்க. அதனால மேனேஜ் பண்ணிட்டேன். மதியம் லஞ்ச் வந்து சைவமா சமைக்கலான்னு 2வது மக சொன்னாங்க. ஆனா பெரியவங்க கண்டிப்பா சிக்கன் கறி அப்படி இல்லைன்னா சிக்கன் பிரியாணி தான் வேணும்னு கேட்டாங்க. எங்க வீட்ல சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எது செஞ்சாலுமே சீரக சம்பா ரைஸ்ல தான் செய்யணும். பாசுமதி அரிசி அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அரிசி ஒரு பக்கம் ஊற வச்சேன். மக வந்து சிக்கன வந்து நல்லா மேரினேட் பண்ணி குடுத்துட்டாங்க. மசாலாலாம் ரெடி பண்ணிட்டு, சிக்கன் பிரியாணி வந்து பிரஷர் குக்கர்ல தாளிச்சு விட்டேன். வெயிட் போட மாட்டேன். தம் போட்டு தான் செய்வேன். நல்ல உதிரி உதிரியா டேஸ்ட்டும் நல்லாருக்கும். டெக்ஸ்சரும் அரிசியோட டெக்ஸ்சர் வெந்து வரும்போது ரொம்ப நல்லாருக்கும். இதுக்கு சிம்பிளா ரைத்தா வச்சேன். எக்ஸ்ட்ராவே பிரியாணி செஞ்சுட்டேன். நைட்டுக்கு கிச்சனுக்கு போய் சமைக்க தேவையில்லன்னு. ஏன்னா ஸ்வீட்ஸ் காரம் செய்யணும்னு. ஈவினிங் டீ ஊத்த சொன்னாங்க. இஞ்சி, ஏலக்காய் போட்டு அதையும் டீ ஊத்தி குடுத்து, நேத்து செஞ்ச காராச்சேவையும் மகளுக்கு குடுத்தேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க.